அனைவருக்கும் வணக்கம். உடனே விழி தமிழா சேனல்ல முதல் முறையாக கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பிச்சு 5-6 வருஷம் ஆகுது. நிறைய தடவை அலைபேசியில பேசியிருந்தாலும், நேர்ல பேசியிருந்தாலும், ஊடகம் வாயிலாக முதல் முறையா நம்ம நண்பர் பாரிசாலன் அவர்கள் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் திரு பாரி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்னைக்கு குறிப்பிட்ட இந்த டாபிக் அப்படின்ற மாதிரிலாம் நான் இப்ப சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்ட்டுலாம் நான் உங்ககிட்ட கேட்க போதில்லை. ஏன்னா இது நம்முடைய முதல் நேர்காணல் சந்திப்பு. அதனால நான் பாரி அவர்களுடைய திட்டங்கள் இப்ப போயிட்டு இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற முன்னெடுப்புகள் சம்பந்தமா தான் நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எப்படி போயிட்டு இருக்கு ஐடி விங் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி இப்ப சமீபத்தில் உருவாக்கி இருந்தீங்க. நிறைய ட்ரெண்டிங் எல்லாம் கூட சமீபத்துல பண்ணிருந்தீங்க. அது எப்படி போயிட்டு இருக்கு? அதோடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அதுல நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் வெளியில வந்துகிட்டு நம்ம இந்த ஐடி விங்கோட செயல்பாடு ஒளிவு மறைவற்ற செயல்பாடு தான். அதுல யாரும் உள்ள வரலாம், யாரும் வெளியில போகலாம். இங்க உள்ள என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கப்படுங்கிறதும் வெளிப்படையா தான் இருக்கும். நான் என் ஆடியோ போட்டாலும் சரி, அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பப்ளிக் ஃபோரம்லயே அதோட லிங்கை நாங்க போட்டுருவோம், இணையதளத்துக்கு போட்டுருவோம். அதே போல அந்த ஐடி விங்ல வேலை செய்யற இல்ல அந்த பதிவுகள் போடுற நபர்கள் அவங்க போட்ட பதிவுகளை நம்மளுடைய இதுல போடுவாங்க. இந்த பதிவுகள் நாங்க போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது நம்மளுடைய கருத்தியலுக்கோ இல்ல கொள்கைக்கோ சில முரணான பதிவுகள் இருக்கும்போது நம்ம நிர்வாகிகளே இதை எடுத்துருங்க இந்த ட்வீட்டை, இல்ல இது நல்லா ஆதரவா இருந்துச்சுன்னா அதை நிறைய பேர் ரீட்வீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஐடி விங்குடைய செயல்பாடு. இதுல இப்ப கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி 400 பேர் கிட்ட இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆக்டிவ் மெம்பர்ஸ் அதான் 400 பேர் கிட்ட இருக்காங்க. அதுல ஒரு 30-40 ஒரு வன்ம கும்பல் இருக்குது. உள்ள இருக்கிறாங்களா? இருக்கு. அது நாங்க செயல்படலைன்னா மட்டும் விடுவிப்போம். எப்பன்னா நாங்க அந்த ட்வீட்ஸ் இதெல்லாம் போடாம இருக்கும் பொழுது அது தேவையில்லைங்கும் போது அவங்களை மட்டும் விடுவிச்சுக்கிட்டே வருவோம். அதே போல புதுசா ஆட்களும் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால ஓபன் ஃபாரம் தான். ஆனா பெருசா நீங்க சேனல் மூலமா அது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் நீங்க கொண்டு போறல, ஒரு பரப்புரையா இணைங்க அப்படின்ற அளவுக்கு பெருசா இல்ல. நான் யூடியூப்ல போட்டோம்னா அது இன்னும் அன்கண்ட்ரோலபிளான போகும், ஆயிரக்கணக்கில் போகும். அதை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு நம்ம கிட்ட ஃபில்டர் பண்றது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது அது முறைகேடாக போறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா நாங்க இதை இப்ப ஒரு ஹேஷ்டேக் நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஹேஷ்டேக் என்ன நோக்கத்திற்காக, எதனால, அதுல என்ன கருத்தியலுக்காக அது உருவாக்கப்படுதுங்கிறது எல்லாத்தையுமே விளக்கமா நான் குரல் பதிவு போட்டுருவேன். அப்புறம் ஹேஷ்டேக்ஸ் நாங்க முடிவு பண்ணி போடுவோம். அந்த முடிவு பண்ணி போடுற ஹேஷ்டேக்ஸை பயன்படுத்திக்கிட்டு எந்த நோக்கத்துல அந்த ட்வீட்ஸ் போகணுங்கிறதையும் நாங்க சேனலைஸ் பண்ணிடுவோம். அப்ப அதன் அடிப்படையில தான் எல்லாருமே பதிவு போடுவாங்க. ஒரு சிலருக்கு நம்ம ஆட்களுக்குமே சில பேருக்கு கோபம் இருக்கும், சில பேருக்கு அந்த தடித்த வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க. சில பேர் நம்ம சொல்ற கருத்துக்கு மாற்று கருத்தா வேற எதையாவது போட்டுடலாம். அது அந்த ஒரு இதை சிதைக்கும் விதமா இருக்கலாம். கண்டிப்பா. இந்த மாதிரி இருக்கிற ட்வீட்ஸ் அப்பவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்து அதை எடுங்கன்னு சொல்லுவோம். அது ஆனா உங்களுக்கே தெரியும், ஒன்ஸ் இந்த இதை நாங்க ஒரு ஹேஷ்டேக் கொடுத்து நாங்க ட்ரெண்ட் பண்ண சொல்லும் பொழுது அது போடும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நபர் 2-3 ட்வீட்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. புரியுது. அப்புறம் ஒரு 300 பேர் போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு ட்வீட்ஸ் வரும்னு பாருங்க. அதை பாக்குறதுக்கு நிர்வாகிகள் பார்த்துட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன். அதுல கண்ணில் படும்போது இது பண்ணுவாங்க. இது போக நம்ம குழுவில் இருக்கிற ஆட்கள் சில நமக்கு தான் தெரியும், ஒரு வாட்ஸ்அப்குள்ள ஒரு நிர்வாகத்தை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட்கள் எதையாவது உள்ள ஒண்ணு போடுவாங்க. அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லுவாரு, அந்த பதில ஒண்ணு வரும். இந்த மாதிரி சில டிஸ்கஷன்லாம் இருக்கும். ஆனா இந்த டிஸ்கஷன்லாம் தவிர்க்க சொல்லிட்டு தான் இருப்போம். அது போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், அப்படி இப்படின்னு போகணும் வைங்களேன். ஆனா ஒரு நிறைவான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களுக்கான மிக முக்கியமான பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல அந்த ஐடி விங் பெரிய அளவு கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம திருவண்ணாமலை விஷயமா இருக்கட்டும், அதுல ஒரு பெரிய ட்ரெண்டிங்கை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எண்ணற்ற விஷயத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு ரொம்ப பெருசா போச்சு. நிறைய தமிழ் சார்ந்த அந்தந்த நேரங்கள்ல நமக்கு தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு வாய்ஸா நம்ம ட்ரெண்டிங் போகும். இப்ப சமீபத்துல அஜித் கொலை இதுல நேரடியாக டிஎம்கே சாடி நம்ம ட்ரெண்டிங்ல கொண்டு போனோம். 25th இது அப்படின்னு சொல்லிட்டு லாக் அப் டெத் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போனோம். அந்த ஹேஷ்டேக் பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. அப்ப தமிழ் சமூகத்துடைய வாய்ஸா, தமிழர்களுக்கான ஒரு குரலா, ஒரு நமக்கு நாமே ஒரு செயல்பாடு அப்படிங்கறதுதான் அந்த ஐடி விங்குடைய செயல்பாடு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம் சார்ந்த கூறுகள், தமிழ் முறையான அரசியல், இவைகள் எல்லாத்தையும் விமர்சிக்கும் விதமாகவும் அந்த ஐடி விங் செயல்படும். இதுல ஒரு விஷயத்த நான் கவனிக்கிறேன். நிச்சயமா இது தொடக்கம் தானே தவிர இது ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. பெருசா நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் செயல்கள்ல ஒரு சைடு, ஒரு சின்ன புள்ளி, அவ்வளவுதான். ஓப்பனா கேட்டுறோம் பாரு. அது நீங்க எப்படி வேணா உங்களோட விருப்பம் பதில் சொல்றது. இயக்கம் ஆரம்பிக்கிறத பத்தி நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்குது. நிறைய சேலஞ்ச் பண்றாங்க நிறைய பேரு. அதை வச்சு ட்ரோலும் பண்றாங்க. இயக்கம் எப்ப ஆரம்பிக்க போறீங்க அல்லது எப்ப எதிர்பார்க்கலாம்? இயக்கமுக்கான எல்லா விதமான செயல்பாடுகளும், ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னா அதற்கான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது.
Okay. இப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் சமூகத்துல உங்களுக்கு தெரியாம இல்ல, ஒருத்தர் தான் இருப்பாரு. ஆனா அவர் ஒரு இயக்கமா இருப்பாரு. இந்த இயக்கத்துடைய தலைவர், அந்த இயக்கத்துடைய தலைவர்னு ஒரு மிஞ்சி மிஞ்சி பண்ண 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இயக்கத்தை ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு எடுத்தடுப்புல ஆரம்பிச்சுட்டு பேரை போட்டுட்டு நம்மளும் ஒரு இயக்க தலைவர்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கலாம். அதுல எனக்கு உடன்பாடே இல்ல. நம்ம இயக்கம் என்றால் இயங்கணும். இயங்கினால்தான் இயக்கம். சும்மா ஆரம்பிச்சுட்டு நம்ம நானும் ஒரு இயக்கம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவா நிக்கிறது, ஒரு கட்சிக்கு எதிராக நிக்கிறது, இது இல்ல நம்ம நோக்கம். நம்ம நோக்கம் தமிழ் சமூகத்திற்கு உளவியல் ரீதியாக நிறைய புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதுல நமக்கு ஒரு சில பார்வைகள் இருக்கு. தமிழ் தேசிய தரப்புல நம்மளுடைய வழிமுறைகள் கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்குது. இன்னைக்கு பாப்புலர் வழிமுறைகள் ஒன்னா இருக்கலாம், நமக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கு. எது சரியோ அது பக்கம் நாங்க நிக்கிறோம், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் சில விஷயங்கள் நாங்க செய்வோம், சில விஷயங்கள் நாங்க செய்ய மாட்டோம், இவ்வளவுதான் விஷயம். இத வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு இயக்கம் தேவை இருக்கு. நிச்சயமா அந்த தேவையை நாங்க ஒரு குறிப்பு கரெக்டான ஒரு காலம் வரும் பொழுது அதை நாங்க நிறைவேற்றுவோம். இன்னொன்னு என்ன ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயக்கத்தை தொடங்குற நேரம் வேற ஒரு இயக்கத்துக்கோ ஒரு கட்சிக்கோ அது இடையூறாக போயிடக்கூடாதுங்கிறதுலயும் நாங்க தெளிவா இருக்கோம். சிறப்பு. சரிங்களா? நல்ல விஷயம். அது ஏன் அப்படின்னா, இந்த இயக்கத்துக்கான தேவை எனக்கு தெரியுது. யாரோ சேலஞ்ச் பண்றாங்கன்றதுக்காக நீங்க ஆரம்பிக்கல. அதான் இப்ப நீங்க சேலஞ்ச் பண்ணா அடுத்த நாளே ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இயக்கம் தொடங்கியாச்சுன்னு சொல்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிருக்கும். சோ அது இல்ல விஷயம். எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாட்டை தமிழ் சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இது என்கிட்ட இருக்கு. அதை நான் செஞ்சுதான் ஆகணும். அது நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும், நீ குறுக்கால உருண்டினாலும் அதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். அது தடுக்க முடியாதுன்னு வைங்களேன். யாருமே அது தடுக்க முடியாது. அதை நான் செய்யறேன் அப்படிங்கிற பட்சத்துல அதை செய்யறப்ப அதுக்கான தேவை வரும் பொழுது, ஒரு இயக்கமாக ஒரு செயல்பாடு வரும் பொழுது அதை நான் நடைமுறைப்படுத்துவேன். புரியுதுங்களா? அது என்ன எவ்வளவு பெரிய விமர்சனம் வந்தாலும் சரி, அந்த நேரத்துல நாங்க நடைமுறைப்படுத்தலாம் படுத்துவோம். ஆனா அதே நேரத்துல இது ஒரு இயக்கத்திற்கான போட்டியான ஒரு இயக்கமும் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை இருக்காது. இந்த கொள்கை சிம்பிளா சொல்றேங்க. தமிழை இப்ப தமிழர் யாருங்கிற ஒரு கேள்வி என்பது பொது சமூகத்தோட வைக்கப்படுது. அந்த பொது சமூகத்திட்ட வைக்கப்படுறதுக்கு நாங்க எங்க கிட்ட ஒரு பதில் இருக்கு. கண்டிப்பா. தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள். ஒருத்தரை பிறப்பால் தான் தமிழர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அவரை உணர்வாலாம் ஏற்கல. உண்மையா சொல்லப்போனா உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேங்கிற பேர்ல இன்னைக்கு என்னென்னமோ உணர்வுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா. அதெல்லாம் இங்க கிடையாது. நீங்க தமிழரா நீங்க உணர்ந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, பிறப்பால் தமிழராக இருந்தால் நீங்கள் தமிழர், தமிழ் தேசிய இனத்தின் மகன். பிறப்பால் நீங்கள் தமிழராக இல்லாத பட்சத்தில் நீங்கள் தமிழர் இல்லை, வேற ஒரு தேசிய இனத்திற்கு பிள்ளையா இருப்பீங்க. நம்மளுடைய தேசிய நிலப்பரப்புக்குள்ள நீங்க வாழலாம், அதுல உங்களுக்கு சம உரிமைகள் என்பது இருக்கும். இதுல எல்லாம் எனக்கு மாற்று இல்லை. ஆனா ஒருத்தர் தமிழரானா அதுல மிக தெளிவான ஒரு வரையறையை நான் வைத்து விட்டேன். இந்த வரையறையை வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்மோடு சேர்ந்து பயணிக்கலாம். அடுத்து, திராவிடம் என்பது தீது. திராவிடம் ஒரு பொட்டளவு நன்மையும் கூட தமிழ் சமூகத்துக்கு செய்ததில்லைங்கிற நம்பிக்கை கொண்டவர்கள் நம்மோடு இணையலாம். திராவிடத்தை ஒழித்தால்தான் தமிழ் தேசியம் மலரும் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் நம்மோடு இணையலாம். இப்ப திராவிட கருத்தியல் சரி, ஆரியத்தை எவ்வாறு பாக்குறீங்களா? ஆரியம் பகையே, ஆரியத்தை எதிர்க்கணும். சமஸ்கிருதம் அதன் சார்ந்த ஊடாக தமிழ் சமூகத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், சாதிய ஏற்றத்தாழ்வுகள், இதற்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்கள். குடிகளை ஒழிக்கணுமானா ஒழிக்க கூடாது. குடிகள் தமிழ் இனத்தின் அடையாளங்கள். அதோடைய குடிப்பட்டங்களாக இருக்கட்டும், குடி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குடி சார்ந்த மரபு பண்பாட்டு கூறுகளாக இருக்கட்டும், அதை அனைத்தும் தமிழ் சமூகத்தின் ஒரு அங்கம். அதற்கு நாங்கள் ஆதரவாகத்தான் இருப்போமே ஒழிய எதிராக இருக்க மாட்டோம். இந்த குடி சார்ந்த நடைமுறை, பழக்க வழக்கங்கள், பண்பாட்டுகள், இந்த கூறுகள்ல சக குடிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பகைமையை நாங்கள் நீர்த்து போக செய்வோம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான இடம். சக தமிழ் குடிகளோட சில பகைமை உணர்வுகளை இன்னைக்கு இடைப்பட்ட காலத்துல சில தமிழ் குடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதை நாங்க நீர்த்து போக செய்வோம். அது போக அவ்வப்போது ஏற்படுகிற பிரச்சனைகள் ரெண்டு சமூகத்துக்கான பிரச்சனையா காட்டப்படும் போது அதை தனிநபர் கையாளுறது அப்படிங்கறது தனிநபர் பிரச்சனையாகத்தான் நாங்க பார்ப்போம். அதுல சமூகங்கள் ஈடுபடும் பொழுது அந்த சமூகங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவோம். இந்த உங்களுடைய சண்டை என்பது யாரை பலப்படுத்தும், யாருக்கு எதிராக அந்த சண்டை போகுது அப்படிங்கிற அந்த புரிதலை ஏற்படுத்துவோம். அதே போல இந்த தலித்திய கோட்பாடு, இது மாதிரி தமிழ் சமூகத்தில் தோன்றாத தலைவர்களை தூக்கி சுமப்பது, இதெல்லாம் எங்க கிட்ட இருக்கவே இருக்காது, அறவே இருக்காது. தமிழர் அல்லாத ஒருவரும் இங்க தமிழர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியாது. அவர் வழிகாட்டி தலைவர் இந்த மாதிரிலாம் நாங்க போட்டு குழப்பிக்க மாட்டோம். பதாகையில ஒரு போட்டோ கூட வராது தமிழர் அல்லாதவர்கள். தமிழர் அல்லாதவர்கள் ஒரு போட்டோ கூட வராது. அவங்களுக்கு எந்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அதுக்கு இது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா என்னுடைய சமூகமே ஒரு மூத்த நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு சமூகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னுடைய முன்னோர் உலகத்துல மனிதன் நாகரிகம் அடைவதற்கு முன்னாடியே சொல்லிட்டு போயாச்சு.
சோ அத்தகைய இப்ப சமூகத்தில் இருக்கிற நான் வந்து என்கிட்ட இருந்து தான் அடுத்த பாடத்தை கத்துக்கிட்டானே ஒழிய நான் வந்து அடுத்தவன்ட்ட அந்த பாடத்தை கத்துக்கிட்டேங்கிற மாதிரியான நரேஷன் எங்ககிட்ட இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட இயக்கத்தில் வந்து செயல்படலாம். இன்னொன்னு, செயல்பாடு என்பது எங்களுடைய பொறுத்தமட்டில் தமிழ் தேசியத்தை அடைவதற்கான வழிமுறைகளை, சாத்தியக்கூறுகளை விரைவாக, சாமர்த்தியமாக தமிழ் சமூகத்திற்கு இழப்பில்லாமல், தமிழர்களுக்கு இழப்பில்லாமல் செய்து முடிப்பதுதான் சரியான ஒரு வியூகமா நாங்க பாக்குறோம். எங்களை நம்பி வரக்கூடிய இளைஞர்கள் ஒரு நல்ல வழியில அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய மேம்பாட்டையும் சரிபங்காக சமூகத்துடைய மேம்பாட்டையும் சேர்த்தே வளர்த்துக் கொள்வாருங்கிறதுக்கு நான் உத்தரவாதம். அதனாலதான் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, நீ போராட மாட்டாயா, நீ செய்ய மாட்டாய். நான் கேக்குறது என்னன்னா, உன்னுடைய போராட்டத்தால் நீ சாதித்தது என்ன? இவ்வளவுதான் சிம்பிள். மணல் கொள்ளைக்கு எதிராக போராடுறோம், மலைகளுக்கு எதிராக போராடுறோம். ஆனால் இதையற்றை நம்மால் தடுக்க முடிந்ததா? இப்ப நம்ம இந்த போராட்டம்ங்கிறது இப்ப ஒரு வேற மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கெல்லாம் நம்ம போய் அங்க போய் நிக்கணும், ஒரு 10 பேரா போய் நிக்கணும், 2 கேஸ் இந்த கேஸ் அவுட் வாங்கினோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல நிறைய பின்னடைவு இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். காரணம் என்னன்னா, உணர்வின் எழுச்சியில இளைஞர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கேஸ்களை வாங்கிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியல்ல பெரிய பின்னடைவை சந்திச்சிடறாங்க. உண்மையான உணர்வான தமிழர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்திலும் பின்னடைவை சந்திப்பது என்பது தமிழ் தேசியத்திற்கு பெரிய பின்னடைவு. இனத்துக்காக சாகிறதும் கூட தப்பு இல்ல, ஆனா அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கணும். அப்ப நான் சும்மா ஒரு கேஸ் வாங்கிட்டேன், நான் பெரும் போராளி அப்படின்னு நினைக்க கூடாது. அது உளவியல் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. என் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறாங்க. எத்தனை விஷயத்துக்கும் நம்மளால சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சதுங்கிறதா பெரிய விஷயமே ஒழிய, ஸ்மார்ட்டா பண்ற வழிமுறைகள் இருக்குன்னா அதை வழியில நம்ம நகரணுமே ஒழிய, இல்ல நான் ஒரு சும்மா இங்க ஒரு இந்த டெம்ப்ளேட் வந்து இந்த டெம்ப்ளேட்டை உருவாக்கி கொடுத்தது திராவிடம். புரியுதுங்களா? இப்படி இதுதான் போராட்டம்னு ஒரு டெம்ப்ளேட். 10 கேஸ் இருந்தாதான் நீ வந்து ஒரு சிறுத்தை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தை. இதன் மூலமாக பின்னடைவு தான் சமூகத்துக்கு. இதன் மூலமாக பொருளாதாரத்திலும் நம்ம மேல வர முடியாது. பொருளாதாரத்துல மேல இல்லைன்னா நாய் கூட மதிக்காத நம்மள. உண்மை. புரியுதுங்களா? அப்ப இது எல்லாத்தையும் மனதில் வைத்து தமிழர்களுக்கு வீழ்ச்சி இல்லாமல் எழுச்சி, அதுவும் ஒரு தமிழனா மற்ற எல்லா தமிழனும் சேர்ந்து அரவணைச்சு வளர்க்கறது மாதிரியான ஒரு இயக்கமா தான் இது நிற்கும். இன்னொன்னு, உண்மையான தற்சார்பு பொருளாதார கொள்கையை இந்த இயக்கம் கையில் எடுக்கும், நடைமுறைப்படுத்தி காட்டும், கையில் எடுக்கும். அதுக்கான பிளானிங்க்கு தான் நமக்கு லேட் ஆகுது. நம்ம வந்து ஒரு ஃபண்ட வந்து கொடுங்க, நாங்க வந்து இயக்கம் தொடங்குறோம்னு நான் சொல்லல. இயக்கமே பல பேரை வாழ வைக்கும். இந்த இயக்கமே தற்சார்பாக நின்று பல தொழில் முனைவோர்களை உருவாக்கும், பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும், தமிழர் பொருளாதாரத்தை கட்டமைக்கும். இந்த இயக்கமே இந்த எல்லா வேலையும் செய்யும். புரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போடு தமிழ் சமூகத்தை நாங்க அணுக போகிறோம். அதற்கான காலமும் நேரமும் வரும்போது வரும். 2வது, நமக்கு ஒன்னும் வயசுலாம் ஆகல, நம்ம சின்ன பையன் தான், சரிங்களா? அதனால நமக்கு வயசு வரும்போதெல்லாம் அது வேற மாதிரி நிக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தூரம் இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? வெகு தொலைவில் இல்லை, கொண்டே இருக்கும், நெருங்கி கொண்டே இருக்கிறோம். சிறப்பு. சம்பவத்தை நெருங்கியாச்சு. சரி, ரைட்டுங்க, ஆகட்டுங்க. அடுத்ததாக இப்ப மறுபடியும் நிகழ்காலத்து அரசியலுக்குள்ள வந்துடலாமே. அது எல்லாமே அடுத்தடுத்து நம்மளுடைய செயல் திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. 2026 தேர்தல் பாரிசாலன் அவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கேட்டா பதில் என்ன வரும்? தமிழ் தேசியத்திற்கு எனது ஆதரவு இருக்கும், தமிழ் வேட்பாளர்களுக்கு எனது ஆதரவு இருக்கும். இதுதான் இப்போதைய ஸ்டாண்ட். தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் தேசியத்திற்கணும், இவரால் தமிழருக்கு நன்மை என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் எனது ஆதரவு. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிட்டேங்க. அடுத்ததாக நம்ம திராவிட சித்தாந்தத்தை பத்தி எனக்கு ஒரு சந்தேகங்க. திராவிட சித்தாந்தமாக இன்னைக்கு உயிரோடு இருக்குதா, அல்லது திராவிட கட்சி, குறிப்பா திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற திமுக அப்படிங்கிற கட்சியவே சொல்லலாமே, இவங்க அதை உயிர் போட இந்த கட்சி இருக்கிறதுனால திராவிடம் இருக்குதா, திராவிடம் இருக்கிறதுனால இந்த கட்சி இருக்குதா அப்படின்னு பாக்கணும். அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இது எவ்வளவு தூரம் எடுக்கும்? இப்ப திமுகன்ற கட்சி காணாம போச்சுன்னா திராவிடன்ற சித்தாந்தம் நீர்த்து போக வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி கேட்கிறேன். அப்படி கிடையாது. இது நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து ரெண்டு பேருமே இருக்கிறதுனால இருக்கிற ஒரு விஷயம். இப்ப திராவிட சித்தாந்தம் இல்லைனாலும் திமுகக்கு அது பெரிய பின்னடைவு. புரியுதுங்களா? திமுக இல்லைனாலும் திராவிட சித்தாந்தத்துக்கு அது பெரிய பின்னடைவு. இவ்வளவுதான். இவங்க 2 பேருமே மியூச்சுவலாக இயங்கக்கூடிய ஒரே உருவம் தான் இது. திமுக வேற, திராவிட இயக்கங்கள் வேற நீங்க பார்க்க தேவையில்ல. திராவிட இயக்கங்கள் எல்லாமே திமுக ஈகோ சிஸ்டத்துல தான் வாழுது. இன்னும் நான் சொல்றேன், அந்த அதிமுகவை நான் சேர்த்து சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா அதிமுகவும் இல்ல, அது பிறந்திருக்காது. அவ்வளவுதான் விஷயம். திமுகவுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மற்றொரு திராவிட கட்சியா தான் அதிமுக வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணும். புரியுதுங்களா? சோ இதுதான் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா,
திராவிட இயக்கம் இல்லாமல் திமுகவும் இயங்காது, திமுக இயங்காமல் திராவிட இயக்கத்தாலும் இயங்க முடியாது. அப்ப இது ரெண்டுமே ஒரு இரட்டை கோலை துப்பாக்கிகள் போலதான். அப்ப இவங்களை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா கொள்கையாவும் எதிர்க்கணும், கோட்பாடாவும் எதிர்க்கணும், நடைமுறை கட்டமைப்புலையும் எதிர்க்கணும். இப்ப திமுக தான் கட்டமைப்பு இருக்கு, திராவிட இயக்கத்துக்கு கட்டமைப்பு இருக்கானா கிடையாது. ரொம்ப ரொம்ப சொற்பம். ஒரு ஊருக்கு 10 பேர் இருந்தா பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயங்க. ஒருத்தர் இருந்தாலே பெரியதாங்க. ஒரு ஊருக்கு 10 பேர் இருந்தா ஒரு பெரிய விஷயங்கிறேன் நான். திராவிட இயக்கத்துக்கு அவ்வளவு கூட இல்ல, ஒரு மாவட்டத்துக்கே மிஞ்சி மிஞ்சி 50 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஒரு மாவட்டத்துக்கே ஒரு 50 பேர் 60 பேர் தான் இருப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஒருத்தர் கூட இல்லைங்க. அதான் ஒரு மாவட்டத்துக்குன்னு தான் கணக்கு. ஆனா திமுக அப்படி கிடையாது. திமுக ஒரு வெல் ஆர்கனைஸ்டு பூதம். உண்மை. புரியுதுங்களா? நீங்க ஊருக்கு அவனுக்கு 50 பேர் இருப்பான். ஊருக்கு சர்வசாதாரணமா இருப்பான். புரியுதுங்களா? இதுக்கு எதிராக நிக்கக்கூடிய ஒரே இது வந்து அதிமுக தான். ஏன்னா அதிமுக இவன் ஊருக்கு 50 பேர் இருக்கானா, அவன் ஊருக்கு அவன் ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பான். என்ன இவங்க அளவுக்கு அது ஆர்கனைஸ்டு இல்ல. அதிமுகவுடைய கட்டமைப்பும் கூட திமுகவுடைய கட்டமைப்பு போல ஆர்கனைஸ்டு இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு கிரைம் ஆர்கனைசேஷன். புரியுதா? உலக லெவல்ல வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கட்சி ஆர்கனைசேஷன். இவங்க வந்து கட்சி, அந்த கட்சியில வந்து ஒரு சின்ன சின்ன இடத்துல அங்கங்க காம்ப்ரமைஸ் ஆகும், இது இப்படி போயிட்டு இருக்கும். ஆனா திமுக வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அடிமட்டத்துல இருந்து ஒரு கிரைம் ஆர்கனைசேஷன் போல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதனால அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப அதை உடைக்கணும்னா அடிமட்டத்துல இருந்து ஒரு பெரும் கட்டமைப்பு கொண்ட, கருத்தியல் கொண்ட ஒரு பலமான ஒரு ஆயுதமாகத்தான் தமிழ் சமூகம் எழுந்தால் மட்டும்தான் திமுகவோட கட்டமைப்பு உடைக்க முடியும். இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூ திமுக என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அண்ணா அவருடைய காலகட்டத்துல திராவிட கொள்கைகள் மூலமாக இந்த கட்சி வளர்க்கப்பட்டுச்சானா கிடையாது. ஓகே. திராவிடத்தை அவர் பேசினார். கூடவே அண்ணா அவருடைய பேச்சு தமிழ் சமூகத்தில் வருவதற்கு காரணம் தமிழ் உணர்வு. திமுக கட்டமைக்கப்பட்டதே தமிழ் உணர்வுல தான். நீங்க இன்னைக்கு கவனிச்சீங்கன்னா திமுகவுடைய கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, கட்டமைப்புல இருக்கக்கூடியதுலயே நீங்க ஒரு ஏறத்தாழ ஒரு 50% பேருக்கு மேல தமிழ் உணர்வாளர்கள். உண்மை. இப்ப இந்த தமிழ் உணர்வாளர்கள்னா கட்டமைப்புகள் இருக்கிறாங்க, ஒரு விசுவாசம்ங்கிற அடிப்படையில அவங்க அதுக்குள்ளேயே பிணைஞ்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா ஒரே கட்சின்னு இருந்தவங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ நம்ம கட்சி வந்து வேற பாதையில போகுது. புரியுது. நம்ம வந்து தமிழ் உணர்வுக்காக தானே இதெல்லாம் பேசணும். ஆனா இன்னைக்கு அது தடம் மாறி போகுதோங்கிற அந்த ஒரு உளவியல் இன்னைக்கு தமிழ் தேசியத்தோட எழுச்சி வர 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 திமுக தொண்டர்களுக்கே வர தொடங்கி விட்டது. இல்ல அதோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி பாஜகவை காட்டி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமுடைய வாக்குகளை வாங்குறாங்களோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு திமுக நாம் தமிழர் கட்சி அடிப்படையில சொல்றேன், நாம் தமிழர் கட்சியை காட்டி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கர்களுடைய வாக்கு அப்படியே அவங்களை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வச்சு அப்படியே வாங்குறாங்க அப்படிங்கிறது இப்ப சமீபத்திய 2 தேர்தலாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. அதாவதுங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா சிறுபான்மை வாக்குகளை நம்பிதான் திமுக இருக்கு. ஏன்னா பெரும்பான்மை வாக்குகள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசையக்கூடிய வாக்குகள். ஏன்னா பெரும்பான்மை மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த கட்சினால நமக்கு நல்லது இல்ல, அதனால வேற கட்சிக்கு செயல்பாடு அடிப்படையில மாறிட்டே இருப்பாங்க. ஆனா சிறுபான்மை மக்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு தனித்துவத்தை அவங்க பார்ப்பாங்க. அதாவது இந்த கட்சி கெட்டது பண்ணுது நல்லது பண்ணுது, நமக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க ஒரு அரசியலை முன்னெடுப்பாங்க. மொத்தமாவே நீங்க வந்து எந்த சிறுபான்மை இனத்தவரை சார்ந்தவர்கிட்ட போயிட்டு திமுக ஒரு உத்தம கட்சியான்னு கேளுங்க, எவனும் ஆமான்னு சொல்ல மாட்டான். ஆமா கண்டிப்பா. எல்லாருமே திமுக மேல அதிருப்தியில் இருப்பான். திமுகக்கே வாக்கு போடுறவங்க கூட அதிருப்தியில் இருப்பான். ஆனா அவனுக்கு அதோட ஒரு பெரிய அதிருப்தி வேற ஒரு கட்சி மேல இருக்கும். புரியுது. ஆப்ஷன் இல்ல, வேற வழி இல்லாம சரி இவங்களுக்கு இந்த முறை அப்படிங்கிற அடிப்படையில இந்த சிறுபான்மை வாக்கை எப்படியாவது தன் பக்கம் கன்சல்டேட் பண்ணணுங்கிறது தான் திமுகவுடைய தலையாய எண்ணமே. அதுக்கு தகுந்த மாதிரியே அதிமுகல வந்து ஒரு பிராமண தலைமை இருந்ததுனால அதையே காரணம் காட்டி அவங்க பிராமண தலைமை, அவங்க ஒரு இந்துத்துவ சிந்தனையாளர், அதனால நீங்க எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி ஜெயலலிதாவை விக்டிம் பிளேம் பண்ணியே சிறுபான்மை வாக்குகளை ஒரு பக்கம் எடுத்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா ஜெயலலிதாவும் இல்ல, இந்த பக்கமும் ஒரு தமிழர், என்ன பண்றதுன்னு உங்களுக்கு புரியல. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அதிமுக எப்படியாவது இந்த பிளேஸ்ல இருந்து அகற்றி விட்டுட்டு அந்த பிளேஸ்ல பிஜேபியை கொண்டு வந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் சிறுபான்மை வாக்க நம்ம வாங்குறதுக்கு நம்ம சிரமப்படவே தேவையில்ல, அவனே வேற வழி இல்லாம போட்டு போயிடுவான். இதுதான் திமுகவுடைய எண்ணம். ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் நண்பரா பழகுவாரு. பேசும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, நாங்கெல்லாங்க பூசை பண்ணணும், அதாவது போட்டோ வச்சு மாலை போட்டு சாமி மாதிரி கும்பிடணும்னா ஒருத்தர் தாங்க கும்பிடணும், மோடிங்க. அவர் புண்ணியத்துல தாங்க 3 எலெக்ஷன் தாங்க தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறோம், அடுத்த வாட்டி ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஜாலியா சொன்னாங்க. ஆமாங்க, பாஜக எதிர்ப்பை காரணம் காட்டியே திமுகனால சுலபமா போன தேர்தல் வந்து திமுகவுக்கு ஒரு வலுவான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்.
இன்னும் 40க்கு 40 அவங்க அழகா ஸ்வைப் பண்ணி ஜெயிக்கிறாங்கங்க. இதை வந்து நீங்க சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்பு என்பது பெரிய அளவுல வளர்ந்திருந்தாலும் நீங்க அதுக்கு முன்னாடி தேர்தலை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அவ்வளவு அழகா ஜெயிக்கிறாங்கன்னா காரணம் என்ன? சிறுபான்மையை வந்து அவர்கள் அழகாக பயன்படுத்திக்கிறார்கள். இதுல இப்ப இவங்களுக்கு இன்னொரு டெக்னிக் வந்திருக்கு. ஒண்ணு, இது மத சிறுபான்மையை எப்படி நம்ம ஒரு பக்கம் கன்சாலிடேட் பண்றோமோ அதே போல தமிழ் தேசிய எழுச்சியை காரணம் காட்டி மொழி சிறுபான்மையும் நம்ம பக்கம் கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். அதேதான் இவ்வளவுதான். ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆகும்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு வாக்கு போடுற பெரும்பான்மை தமிழர்கள் இதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன் நானு. நீங்க வந்து தமிழ்னு சொல்லி அவங்களுடைய அரசியலை ஆரம்பிச்சு வந்து இன்னைக்கு அவங்க அப்படியே வேற மாதிரி அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. உங்க சிறுபான்மை மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய முக்கிய பொறுப்புல இருக்கிறதும், தமிழ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஓரங்கட்டப்படுறதும் அவங்க கண்ணுக்கு படுது. ஒரு ரெட்டிக்கு முக்கியத்துவம், ஒரு வன்னியருக்கு வெளியேற்றம்னா பாக்குறவன் என்ன கேனையனாரா இருப்பான். அப்ப அவங்க உணர்றாங்க. அப்ப ஒரு தமிழ் சமூகத்திற்கு எதிராக திமுக போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? தலைமை வந்து வேற ஒரு பிறமொழி சமூகமா இருக்கனால இவங்க தலைமை வந்து அவங்க பிறமொழி வட்டத்தை மட்டும் வளர்த்துக்கிறாங்க. அதேதான். தமிழ் வட்டத்தை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, ஓரங்கட்டுறாங்க. இந்த பார்வை வந்து இப்ப திமுகவுடைய தலைமை குடும்பத்து மேல ஒரு பெரிய நெருக்கடியை திமுகக்குள்ளே உருவாக்க ஆரம்பிக்குது. உண்மைதாங்க. இப்ப சமீபத்துல கவனிச்சீங்கன்னா நேரு அவர்களை வழிமறைச்சு திருச்சியிலேயே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. திருச்சி வந்து நேருவின் கோட்டைம்பாங்க. அந்த நேருவின் கோட்டையிலேயே நேரு அவர்களை வழிமறைச்சு திமுக காரங்களே பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இப்ப இவங்களுடைய அஸ்திவாரம் எந்த அளவுக்கு பலவீனம் ஆயிருக்குன்னு இப்ப புரியுது. அப்ப என்னன்னா, இந்த சிறுபான்மையை நான் உள்ள கொண்டு வரேங்கிற பேர்ல இவங்களுக்கு ஒரு அடிப்படை அரசியலையே திமுக இழந்துருச்சு. எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. திமுக அடிப்படை அரசியலே இழந்துருச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், திராவிடன்கிற ஹேஷ்டேக் ஓரம் வச்சுட்டு உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியில நீ வந்தீனா அடுத்த தேர்தலில் நீ தோத்துருவ. நாங்கெல்லாம் தெலுங்கர்கள், இது தெலுங்கர்களுக்கான கட்சின்னு ஒரு நாள் சொல்லி பார்க்கட்டும். திமுக ஒரு நாள் அவ்வளவு தைரியம் திராணி இருந்தா, நீங்க தனியா சொல்லிட்டு இருக்கீங்க, அதை தனிப்பட்ட ரீதியா போன் கால்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு மேடையில இதை அறிவிச்சுட்டு தமிழ்நாட்டுல உங்களால அரசியல் செய்ய முடியுமானா முடியவே முடியாது. இன்னொன்னுங்க, நீங்க தமிழ் உணர்வு திமுக அதுல இருந்து வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நம்ம தமிழ் தேசியவாதிகளா இருக்கிறவங்கல மெஜாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் தான் திருவள்ளுவருக்கு அப்புறம் வந்து ஒரு தமிழ் அறிஞர், அவர் தான் தலைவர் நினைச்சிட்டு இருக்கிற பல பேர், என்ன மாதிரியான ஆட்கள்லாம் நானும் தீவிர உடன்பிறப்புங்க. ஒரு காலத்துல தமிழ் உணர்வு ஒரு விஷயம், அதெல்லாம் சொல்ல சரி விடுங்க, தேம்பி அழுதுங்க அவர் இறந்தப்ப, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அப்படி அதாவது தமிழ் உணர்வு அடிப்படையில் இருக்கும். ஆனா அதுக்கு திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சி அப்படின்னு நம்பிட்டு இருந்த பல பேர் இன்னைக்கு தமிழ் தேசியம் பக்கம் வந்திருக்கும். இதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்துல இன்னும் எக்ஸ்போஸ் ஆக தமிழ் தேசியம் பலப்பட்டே தானே போகும் ஒரு கொள்கையாக. ஆமாங்க, தமிழ் தேசிய கொள்கையை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, தமிழ் தேசியத்தை இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் எவ்வாறு தடுத்தார்கள்? தமிழ் தேசியத்தை தான் நீ திராவிடம்னு பேசிட்டு அலைஞ்ச. ஆமாங்க, நீங்க சொல்றீங்க திராவிடமும் தமிழ் தேசியம் வேறு வேறு அல்லன்னு. அப்படி இல்ல ராஜா, தமிழ் தேசியத்தை தான் நீ திராவிடம்னு ஏமாத்தி வித்துக்கிட்டு இருந்த. தமிழ் தேசிய கோட்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறது, ஆனா தன்னை திராவிடம்னு சொல்லிக்கிறது. எதுக்கு? தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறது தமிழ் தேசிய கோட்பாடு, அதை எதுக்கு நீ பேசிட்டு இருந்த? இப்ப பேசு, நீ தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு ஏன் வாய் வரல உனக்கு? கீழடியே திராவிட நாகரிகம் தான் சொல்லுவோம். அப்பதான் இங்க நாங்க வைக்கிறது என்னன்னா, இவ்வளவு நாளா நீ எங்களை மாதிரி வேஷம் கட்டிக்கிட்டு இவ்வளவு வாக்குகளை வாங்கிட்டு இருந்த. இப்ப நாங்களே ஒரிஜினலா வந்துட்டோம். டூப்பு ஒரிஜினல் தானே அப்புறம் வேல்யூ ஆகும். மக்கள் வந்து டூப்ளிகேட்டை தான் ஒரிஜினல் நினைச்சு ஏமாந்துட்டாங்க. புரியுது. இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட ஒரு ப்ராடக்ட் ஏதோ வாங்குறீங்க, இது நல்ல ப்ராடக்ட் நினைச்சு வாங்குறீங்க, கடைசியில யூஸ் பண்ணி பாக்குறீங்க அது வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட். ஐயோன்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் வந்து இது நீங்க யூஸ் பண்றது டூப்ளிகேட்டுங்க, இந்தாங்க ஒரிஜினல் வெர்ஷன், இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. அது ஏதோ ஒரு பல் பேஸ்டோ ஏதோ ஒண்ணு, ஒரிஜினல் யூஸ் பண்ணி பாக்குறீங்க, ஆஹா இது வல்லோட ப்ராடக்ட், அப்ப ஒரிஜினல் தானே கரெக்ட்னு சொல்லி இனிமே என்ன பண்ணுவீங்க? அந்த நண்பர் வந்து ஒரிஜினல் கொடுத்தாருல, அவர்கிட்டயே போயிட்டு அந்த ஒரிஜினல் வாங்க ஆரம்பிப்பீங்க. இதுதானே இயல்பு. ஆமா, இததான் டூப்ளிகேட் ப்ராடக்டா இருக்க திராவிடத்தை இன்னைக்கு மக்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரிஜினல் தமிழ் தேசியம் கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது இது டூப்ளிகேட்டுங்கன்னு அம்பலமாகுது. தமிழ்ல குடமுழுக்கு போடுங்கன்னு சொல்லி ஒரிஜினல் தமிழ் தேசியம் சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க தமிழ்ல தான் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு வந்து ஆன்மீக முறையில் நம்ம என்ன அடிப்படையில ஆகம விதியின் படை என்ன முறையில அப்படின்னு சொல்லி நீங்க இழுத்தீங்க பாத்தீங்களா? இழுத்துட்டு நம்போதிரி பிராமணனை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க பாத்தீங்களா? அங்கேயே அம்பலப்பட்டு போயிடுறீங்க. என்னப்பா நம்போதிரி வந்து நிக்கிறாரு அப்படின்னு. நம்போதிரி அங்க சான்ஸ்கிரிட்ல தான் கத்திக்கிட்டு இருக்காப்ல. என்னன்னா இவங்க என்னன்னா இந்த முறை வந்து சான்ஸ்கிரிட் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நான் சொன்னது நடந்துச்சுல, நான் அதுதானே சொன்னேன். அவன் சான்ஸ்கிரிட் கத்துவான், ஆனா அதை விட தமிழ் கத்துனோம்னா அங்க சான்ஸ்கிரிட் காதுல கேட்காது. அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு. கொண்டு வந்து மேல கொண்டு நிப்பாட்டி சான்ஸ்கிரிட்ல தான் கத்த விட்டுருக்காங்க. ஆனா அதை விட சத்தமாக தமிழ் இருந்ததால் சான்ஸ்கிரிட் காணாம போயிடுச்சு.
புரியுது. அது அந்த மொழியை இயல்பா அதுக்கு மேல கத்த முடியாதுங்களே, மூச்சு தண்ணி செத்துருவீங்க. சோ அது காணாம போயிடுச்சு. இதைத்தான் தமிழர்கள் செய்யணும். அப்ப ஒவ்வொரு கோயில் குடமுழுக்குலயும் ஒவ்வொரு இடத்துலயும் தமிழுக்கு குடமுழுக்கு கோயிலுக்கு மட்டும் இல்ல, அரசாங்கத்துல எல்லாத்துலயும் தமிழுக்கு முன்னுரிமை இது இடத்துல கொண்டு வந்து தமிழர் அடையாளங்களுக்கு முன்னுரிமை. ஏன்னா நீங்க தமிழர் அடையாளங்களே வந்து இப்ப நான் சொல்லியிருக்காங்க கவனிச்சிங்களா, ஊர் பேர்கள் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் அகற்றுவோம். நான் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். நான் லிஸ்ட் குடுக்கலான்னு இருக்கேன். இந்த ஊர் பேர் எல்லாத்தையும் முதல்ல நீ மாத்திட்டு அடுத்து எங்க ஊர் பக்கம் வை அப்படின்ட்டு. நீ முதல்ல இதெல்லாம் மாத்திட்டு வா, அடுத்து அந்த ஊர்ல வந்து வா. ஏன்னா இவங்களுக்கு தமிழ் சாதிகள் மட்டும் ஒழிச்சு விட்டுறது. மற்ற பிறமொழி சமூகங்களுடைய ஊர் பேர்கள்லாம் அப்படியே இருக்கும். அப்ப கடைசியில என்ன சொல்லிடுவாங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம், நீ இருந்ததுக்கு என்ன ஆதாரம், இதுதான் நிக்கும். தமிழ் சாதிகள் தமிழ் குடிகள் எல்லாத்தையும் அவங்களோட அரசியல், அவங்களோட வரலாறு, அவங்களோட வாழ்வியல் இது எதுவுமே பேசுறதுக்கு கடந்த 50-60 ஆண்டுகளாக திராவிடம் அனுமதிக்கல. புரியுதுங்களா? இப்ப அவன் என்ன தெரியுமா கேக்குறான், நீ எல்லாம் தமிழனுக்கு என்ன ஆதாரம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் தமிழ் சமூகத்தை பார்த்து. புரியுதுங்களா? இதத்தான் நம்ம இன்னைக்கு உடைக்கணும். இனி தமிழ் குடிகள் தங்கள் வரலாறு பேசுங்க. ஏன்னா நாளை பின்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எல்லாம் தமிழர் இல்லைன்னு, நம்மள எல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து அதையும் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஒரு அம்மா பேசி பிரச்சனையாச்சுல்ல, நாங்களா தான் எடுத்து பேசிட்டு இருந்தோம். தமிழர்கள்லாம் எங்கேயோ நிலத்தை இழந்துட்டு அங்கிருந்து வந்தாங்க, நாங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்கள்னு ஒரு தெலுங்கை தாய்மொழியை கொண்ட ஒரு அம்மா பேசிச்சு நடுவுல. சோ அந்த நரேஷனுக்கு வந்துட்டாங்க. இங்க ஒருத்தர் வள்ளுவன் பேர் வச்சுட்டு ஒரு ஆள் சுத்திட்டு இருப்பாப்ல, அவங்க வீட்டுல பேசுறது தெலுங்கு, ஆனா பேரை மட்டும் வள்ளுவன் பேர் வச்சுக்கிறார். அவர் பேர் மகேஸ்வரனமோ நாகை திருவள்ளுவன். அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் பேசுவது தமிழின் முந்தைய வடிவம். வேற லெவல். என்ன தெலுங்கு மாதிரி இருக்கு? ஆம், தமிழின் முந்தைய வடிவம் தெலுங்கே. ஏய், இப்ப அப்படியே வருதா நரேஷனு? அவங்க ஒரு ஐடியா போட்டாங்க. அந்த ஐடியாவின் அடிப்படையில நாங்கள் தான் மண்ணின் மைந்தர்கள், தமிழர்கள் எல்லாம் வெளியிலிருந்து வந்தவர்கள்னு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய எல்லா செயல்பாடுகள்லயும் இப்ப சமீபத்தில் பேச்சுலயும் ஒரு விதமான பதட்டத்தை நீங்க பார்க்க முடியுது இல்ல பாரு, நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. பதட்டம் வருது, அவசரத்துல உண்மைகள் வெளியில வருது. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. இப்ப நீங்க கவனிச்சீங்களா, இந்த தலித் இயக்கங்கள்லாம் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். குறிப்பா ஈழம் சார்ந்த விஷயத்துல இந்த தலித் இயக்கங்கள் இருக்க ஒரு முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கவனிச்சீங்களா, தமிழர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவன் பேசிட்டு இருந்தான்? சிங்களவன் பேசிட்டு இருந்தான். சிங்களவன் பேசுறத அப்படியே கொண்டு வந்து தலித்தியம் பேசுற, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்தியம் பேசுறவங்க பேச ஆரம்பிக்கிறாங்களா? இன்னொரு நரேட்டிவ் ஒண்ணு தயாராயிட்டு இருக்குது. அதாவது ஈழத்துல இப்ப இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில ஒரு தலித்தியத்தை உருவாக்கி, நாங்க வந்து விடுதலை போராட்டத்துல அதிகப்படியா நாங்க தான் பங்கெடுத்தோம், அதுலயும் நாங்க பயன்படுத்தப்பட்டுட்டோம், ஆனா வந்து எங்களுக்கு ஒண்ணும் பண்ணல, இப்ப அரசியல்லையும் எங்களுக்கு ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ உலகளாவிய அளவுல அல்லது இந்திய அளவுல இருக்கக்கூடிய தலித்துகளாக நாங்க ஒன்றிணைகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்தும் தேசிய இனத்தை கூறு போடுறதுதான் தலித்தியத்தோட வேலை. இப்ப இத வந்து பேசுறதுக்கு ஒரு துணிவான இயக்கம் வேணும்ல தமிழ் தேசியத்துக்குள்ள, அததான் நான் பேசுறேன். புரியுது. அந்த இயக்கம் தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா தலித்தியத்தை எதிர்த்து தலித்திய சித்தாந்தத்தை துணிவா பேசி மக்கள் மத்தியில புரிதலை ஏற்படுத்தி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பேசுறது விஷயம் இல்ல. புரியுது. அத கஷ்டப்பட்டு பேசுறோம் பாருங்க, பேசி அத்தனை பேர் எதிர்ப்பு இந்த வேஸ்டட் ஸ்பெர்ம், இந்த வேஸ்டட் லைஃப் எல்லாம் பேசுறதெல்லாம் அடிச்சு மூக்க உடைச்சு போயிட்டு இருக்கோம் பாருங்க. அதுதான் ஒரு சரியான ஒரு இது. ஏன்னா நம்ம அம்பேத்கரை பத்தி விவாதிக்கப்படாத சில விஷயங்கள் விவாதிக்க வேண்டிய கட்டாயம் வருது. அதை நம்ம பேசுறோம், துணிவோட பேசுறோம், கதறிட்டு போறானுங்க. நடக்குதா இல்லையா? சட்டம் வேற ரொம்ப கடுமையா மோடி அவர்களே போட்டு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் மீறி இந்த மக்களிடம் போய் சேர வேண்டிய விமர்சனங்களை போய் சேர்க்கிறோம் பாருங்க. இதுக்கு ஒரு துணி வேணும், அதுக்கு ஒரு இயக்கம் வேணும். அந்த இயக்கமாக கட்டமைப்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அது வந்து தமிழ் தேசியத்திற்கு தான் நிக்க போகுது. அது வேற எதுவும் இல்ல. நீங்க 1000 இது பண்ணாலும் அது ஒரு தற்சார்பா இயங்கக்கூடிய இயக்கம். அது புரிஞ்சுக்கிட்டேன். அது அப்படிதான் கொண்டு போக போறோம். அது வெளிப்படைத்தன்மையோட இருக்கும். இப்ப நான் சொல்றேன்ல, எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல பேசுறதும் கூட இவ்வளவு பேரால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட முடியுது அப்படின்னா எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கும். போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற அளவுலதான். ராஜபக்சேவனோ வந்துட்டு கெட்ட வார்த்தை திட்டத்துக்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஏன் என்னன்னு புரியல. ராஜபக்சேவை யாரோ ஒரு தம்பி வந்து அதுவும் வந்து ஒரு கெட்ட வார்த்தை, அந்த கெட்ட வார்த்தையாரும் போடல, அதோட மாற்று வடிவமா ஏதோ போட்டிருக்காரு. போட்டு ராஜபக்சே, அது பார்த்தாவே தெரியுது ராஜபக்சேயோட உருவத்தை அவர் திட்டுறாரு. அதை எடுத்து போட்டு பாரிசாலனோட வளர்ப்பை பாத்தீங்களா, ராஜபக்சே இப்படி திட்டான் அப்படின்னு. ராஜபக்சே திட்டக்கூடாதா? வெறிகொண்டு அலையறாங்களே. அப்ப ராஜபக்சே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி போட்டிருக்கான். நம்ம அதுவே நம்ம வந்து அப்படி யாரையும் இது பண்றது இல்ல. ஆனா இனப்படுகொலை அவனை திட்டினா இவங்க கோச்சுக்கிறாங்க. அதுக்கும் 4 பேர் இருக்காங்க. யாரா நீங்க, என்னடா வளர்ப்பு? ஐயோ,